இதுதான் அந்த கிஃப்டா? ஆமா பாஸ், நான் தான் சொன்னேன்ல உங்களுக்கு சர்ப்ரைஸா இருக்கட்டும்னு. அதுக்காக தான் கீழே வச்சிருந்தேன். எடுத்தது மேல வச்சுட்டா சர்ப்ரைஸா இருக்காதுல்ல? இதுதான் கிஃப்டா? இதான் கிஃப்டான? இது ஒரு கிஃப்ட், இதுக்கு இத்தனை பாக்ஸ். உங்களை என்ன பாஸ் இப்படி எல்லாம் பாக்குறீங்க? இந்த கிஃப்டோட மதிப்பை பாக்குறீங்க. அதை கொடுக்கணும்னு நினைச்ச எங்க மனசு பாருங்க பாஸ். அப்பதான் தெரியும் அந்த கீ செயினுக்கு விலை மதிப்பே இல்லைன்னு. எத்தனை லட்ச ரூபாய் கார் வாங்கினாலும் கீ செயின் என்ன ₹1,00,000 போட போறோம் பாஸ்? ஏதோ ₹100 ₹200 வாங்க போறோம். ஏதோ எங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி வாங்கி கொடுத்துருக்கோம். அதுக்கு போய் கோச்சுக்கிறீங்களே. சரி விடுங்க விடுங்க, எல்லாம் அந்த கலையால வந்தது. அதான் இவ்வளவு டென்ஷன். இங்க பாருங்க பாஸ், ஒரே ஒரு விஷயம் கேட்டுக்கோங்க. நான் எப்பவுமே ரொம்ப ராசியானவன்னு எங்க அப்பா அம்மா சொல்லுவாங்க. அதனாலதான் என்னோட ராசி உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கணும்னு கீ செயினை கொண்டு வந்து கொடுத்தேன். அந்த கீ செயினை மட்டும் உங்க புது காருக்கு போட்டு பாருங்க. கூடி சீக்கிரமே பென்ஸ், ஆடி, ரோல்ஸ் ராயல்ஸ்னு இன்னும் மேல மேல கோடிக்கணக்கான ரூபாயில இருக்க காரெல்லாம் வாங்கி நீங்க யூஸ் பண்ணுவீங்க பாஸ். நிச்சயமா நடக்கும். அப்படியா? சரி சரி விடு, நானே அந்த கிச்சன் வச்சுக்கிறேன். நான் போய் எடுத்துட்டு வரேன். சரி வாடி போலாம். எப்படியோ பாஸ்க்கு கிஃப்ட் கொடுத்து சந்தோஷப்படுத்திட்டோம். வா போலாம். காசு காசு சோறு. பாஸ் உங்களுக்கு என்ன டின்னர் சொன்னீங்கன்னா நாங்க ஆர்டர் பண்றோம். இல்ல இல்ல, எனக்கு இந்த மதியம் சாப்பிட்டது ஏதோ வயிறு அப்செட் ஆன மாதிரி இருக்கு. எனக்கு எதுவும் வேணாம் தான் தோணுது. எனக்கு இந்த ரசம் அது இருந்தா போதும், நான் குடிச்சுக்கிறேன். ஓகே? ஆமா, உங்க 2 பேருக்கும் டின்னர் வேணும்ல? இருங்க, இந்த ஒரு நிமிஷம். என்ஜாய் பண்ணுங்க. Thank you boss. Thank you, thank you, thank you. பென்ஸ், ஆடி, ரோல்ஸ் ராயல்ஸ்னு இன்னும் மேல மேல கோடிக்கணக்கான ரூபாயில இருக்க காரெல்லாம் வாங்கி நீங்க யூஸ் பண்ணுவீங்க பாஸ். ஏய் அக்ஷயா, நல்ல வேலைடி. நீ திடீர்னு கிளம்புனதும் என் உயிரே போயிடுச்சு. ஒரு வழியா காசை வாங்கிட்டோம். ஆமா, காசு மேல காசு வந்து கொட்டுகிற நேரம் இது. என்ன அது? நீ சொன்ன ஐடியா ஒர்க் அவுட் பண்ணி டின்னர் காசு வேணும்னு கேட்டோம். ₹2000 கொடுத்துட்டாரு. 2000 பிச்சை காசு. உங்களுக்கு கொஞ்சம் கூட எப்படி நடந்துக்கணும்னு தெரியலல்ல? அதுக்கு நைட் டின்னருக்கு எவ்வளவு வாங்க முடியும்? வா சொல்றேன். மருது. ஏய் ஸ்வேதா, வா வா வா. எப்படி இருக்க? நீ வந்தது எனக்கு தெரியாது. எப்படி தெரியும்?
சில விஷயங்கள் கண்ணை மறைக்கும் போது சுத்தி நடக்கிற எதுவுமே தெரியாதுன்னு சொல்லுவாங்க. சே அப்படிலாம் எதுவும் இல்லை ஸ்வேதா, எனக்கு நிஜமாவே தெரியாது. சொல்லியிருந்தா நீ வரன்னு தெரிஞ்சிருந்தா நேரம் கடவுளெல்லாம் எல்லாம் ஏற்பாடு பண்ணிருப்பல. எவ்வளவு நாள் கழிச்சு நீ திரும்ப இந்த வீட்டுக்குள்ள வர? சரி, அதெல்லாம் பரவாயில்ல. முக்கியமான ஒரு விஷயம் கேட்கணும். அக்ஷயா சங்கீதா இங்க நடக்கிற எல்லா விஷயத்தையும் சொன்னாங்க. நீங்க தான் அப்படியே காசுலயே பொறல்றீங்களாமே, அதனாலதான் நீங்க எனக்கு ஒரு போன் கூட பண்ணலையா? என்ன ஸ்வேதா, நீ என்னமோ வேற யாரும் மூணாவது மனுஷன் பேசுற மாதிரி பேசுற. நான் மருது ஒன்ன போய் மறப்பனா? நீ எனக்கு எவ்வளவு செஞ்சிருக்க. சரி சரி, எப்ப வந்த? என்ன நீ ஒரு போன் கூட பண்ணாம திடீர்னு வந்து நிக்கிற? வந்து ஒரு ஹாஃப் அன் அவர் ஆச்சு. சர்ப்ரைஸா இருக்கட்டுமேனு தான் திடீர்னு வந்தேன். அப்புறம் குழந்தைங்க திருத்தணிங்க சின்னத்த கிட்ட விட்டுட்டு வந்திருக்கேன். இங்க நடந்த எல்லா விஷயத்தையும் நான் கேள்விப்பட்டேன். வீட்ல மொத்த பேரையும் பின்னி எடுக்கிறீங்களாமே. முத்தர்ச மாமா, வெண்ணிலா, கலை, கார்த்தின்னு ஒரு ஆளை கூட விட்டு வைக்கலையாமே. எல்லாரையும் போட்டு பின்னி எடுத்திருக்கீங்கன்னு கேள்விப்பட்டேன். அப்புறம் முத்தர்ச மாமா கொடுத்த 100 ஏக்கர் நிலத்தையும் வேண்டானோ அப்படி தூக்கி போட்டுட்டீங்களாமே. பா, நான் இப்ப 500 1000 ஏக்கர்னு டீல் பண்ணிட்டு இருக்கேன். 100 ஏக்கர்லாம் ஒரு பொருட்டா? அதனாலதான் வேணான்னு தூக்கி போட்டேன். கலை மூலமா உங்களை வலிச்சு போட முயற்சி பண்ணப்போ அத கூட உதாசீனப்படுத்திட்டீங்களாமே. பா மருது, சூப்பர். இதத்தான் நான் உங்ககிட்ட இருந்து எதிர்பார்த்தேன். மருதுனா என்ன சும்மாவா? டேக் ஏ போ. அப்புறம் என்ன, நீங்க என் ஃப்ரெண்ட்ஸ் 2 பேரும் வந்து டின்னருக்கு காசு கேட்டப்போ 2000 ரூபாய கொடுத்துருக்கீங்க. இவங்க 2 பேரும் யாரு? யார்கிட்ட வேலை செய்யறாங்க? ஏன் பாத்தலையா? ஐயோ, அதெல்லாம் மருது, நீங்க பாரி வள்ளல் மாதிரி. அப்படி இருக்கிறப்போ இந்த பணத்தை கொடுத்தா அது நமக்கு தானே அசிங்கம். ஆமா ஆமால, இரு ஒரு நிமிஷம். என்னது 3 நோட்டு தான் இருக்கு? ஏற்கனவே 2000 ரூபாய் கொடுத்தா இப்போ ஒரு 6000 ரூபாய், மொத்தம் 8000 ரூபாய் ஆச்சுல. என்ன மருது நீங்க கணக்கு பார்த்துக்கிட்டு? ஐயோ, ரவுண்ட் ஃபிகரா ஒரு 10000 ரூபாய் கொடுங்க. கொடுங்க மருது, உங்களுக்கு ஒன்றும் சிரமம் இல்லையே. என்ன ஸ்வேதா? ஏய், சொன்னல அதுல நானும் எங்களோட சேர்ந்து சாப்பிடலான்னு இருந்தேன். அதுக்காக தான், வேற ஒண்ணும் இல்ல. என்ன ஸ்வேதா இப்படி கேக்குற? நீ எனக்கு எவ்வளவு பண்ணிருக்க? இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா? எல்லாரும் நல்லா சாப்பிடுங்க. சரி, இது போதும். இப்போ டின்னருக்கும் காலையில பிரேக்ஃபாஸ்டுக்கும் இதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறோம். நாளைக்கு மத்தியானத்துக்கு என்னன்னு நம்ம அப்புறம் பாத்துக்கலாம். இந்தாடி வெச்சுக்கோ. டின்னருக்கும் பிரேக்ஃபாஸ்டுக்கும் 10000 ரூபாயா? ஐயோ. அப்புறம் மருது, இவங்களுக்கு மட்டும்தான் வேலையா? 2 பேரையும் மட்டும் வேலைக்கு சேர்த்தா என்ன அர்த்தம்? நான் என்ன பண்றது? ஸ்வேதா, சும்மா கிண்டல்லாம் பண்ணாத. ஐயோ, என்னது மருது, நான் போய் உங்களை கிண்டல் பண்ணுவேனா? என்ன பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு கிடைச்சிருக்கிற நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி இது. இத பயன்படுத்தி நீங்க முத்தர்ச மாமாவை விட ரொம்ப பெரிய ஆளா இந்த ஊர் உலகமே போற்ற அளவுக்கு பெருசா வளர்ந்து காட்டணும். மருது, நான் உங்களுக்கு அட்வைசரா வந்து ஒர்க் பண்றேன். சம்பளம் எனக்கு நீங்க என்ன கொடுக்கணும்னு நினைக்கிறீங்களோ அதை கொடுங்க, நான் வாங்கிக்கிறேன். இது பாருங்க, நான் எதுவுமே டிமாண்ட் பண்ண மாட்டேன். என்ன ஸ்வேதா, நிஜமா தான் சொல்றியா? ஐயோ போங்க மருது, இதுல போய் நான் விளையாடுவேனா என்ன? நான் ரொம்ப சீரியஸா தான் சொல்றேன். சூப்பர் ஸ்வேதா, நீ மட்டும் என்கிட்ட வேலைக்கு வந்துட்டுன்னு வச்சுக்கேன், இங்க இருக்கிற எல்லாரையும் ஒரு வழி பண்ணிடலாம். நான் வேலைக்கு வரணுமா? இன்னையில இருந்து உன்னை நான் ஒரு வழி பண்றேன். உன்னை காலி பண்ணி காட்டுறேன்.
ஆ? முதல்ல கைய கொடுங்க. கைய எதுக்கு? கொடுங்கனா. கங்க்ராச்சுலேஷன்ஸ். நீங்க தான் கார் வாங்க போறீங்களாமே. ஏதோ என் ஃப்ரெண்ட்ஸ் கீ செயின் எல்லாம் பிரசன்ட் பண்ணிருக்காங்க. ஒரு கலக்குங்க வருது. அப்புறம் மறக்காம கார் வாங்குனதும் எங்க 3 பேரையும் எடுத்துட்டு ரவுண்ட் கூட்டிட்டு போறோம். சரியா? ஐயோ என்ன ஸ்வேதா உனக்கு இல்லாததா? கண்டிப்பா கூட்டிட்டு போறேன். சூப்பர். தேங்க் யூ வருது. நீங்க ரெஸ்ட் எடுங்க. எங்களுக்கு பசிக்குது. நாங்க ஏதாவது ஆர்டர் பண்ணிக்கிறோம். பை. பை பை பை. கூட்டி கழிச்சு பார்த்தா அடடடடடா, மருது வேற லெவல் ராணி. ஸ்வேதா, நீ அவரை இப்படி ஏத்தி விடுற, அவரும் எதுவுமே புரியாம அப்படியே நம்புறாரு. என்னைக்குமே கொஞ்சம் உயரத்துல இருந்து விழுந்தா அடிபடாது. இதுவே நல்ல மேல தூக்கி கொண்டு போய் அங்க இருந்த தள்ளி விட்டாதான் நல்ல அடி விழுந்து வலிக்கும். அந்த வேலையை தான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். மருதுவை காலி பண்ற அதே நேரத்துல மருது மூலமாவே இந்த வீட்டுல இருக்கிற அத்தனை பேரையும் ஒரு வழி பண்ணணும். புரியுதா? புரியுது. சரி வாங்க, பசிக்குது, போய் ஆர்டர் பண்ணிக்கலாம். ஜாலி ஜாலி. தூங்கிட்டாளா? ஆமா முத்து மாமா, ஆனா எனக்கு ஞாபகம் பூரா திருத்தணிக மேலேயே இருக்கு. நீ வேற, அவளே பிரியாணி சாப்பிட்டுட்டு குப்பரை படுத்து டொரு பொருன்னு கொரட்டை விட்டுட்டு இருக்கிறா. நீ எதுக்கு இப்போ ஃபீல் பண்ணிட்டு இருக்கிற? இல்ல மாமா, என்னமோ தெரியல, 2 நாளா அவன் ஞாபகமாவே இருக்கு. பிறந்து கொஞ்ச நாள் தான் ஆகுது, சின்ன குழந்தை, அத போய் இப்படி விட்டுட்டு நினைக்க மனசே ஆற மாட்டேங்குது முத்து மாமா. அவளே தாய்ப்பாலோட புட்டி பால் தான் சிறந்ததுன்னு சொல்லிட்டு இருக்கிறா. சூப்பர் மாம் சீசன் 4. அவளாம் ஒரு ஆளுன்னு அவளை பத்தி இப்போ பேசிட்டு இருக்கிற. விடு. ஸ்வேதாக்காவை வேணா விட்டுறலாம், ஆனா குழந்தைய எப்படி முத்து மாமா விட முடியும்? அது பாவம் இல்ல. அது என்ன பாவம் பண்ணுச்சு? ஸ்வேதா கையில போய் சிக்கிச்சு இல்ல, அதுதான் பண்ண பெரிய பாவம். சரி அதெல்லாம் விடு. நான் இன்னொரு விஷயத்த பத்தி யோசிச்சுட்டு இருக்கிறேன். அவன் நல்லா இருப்பான், திருத்தணிக்கு ஒரு பிரச்சனை இருக்காது. நீ கவலைப்படாத, டோன்ட் வரி, பி ஹாப்பி. வேற என்ன முக்கியமான விஷயம் மாமா? அது ஒன்றும் இல்லை, கண்ணுக்கு கண்ணா நீ இருக்க, கண்மணி போல 3 குழந்தைங்க இருக்காங்க. இந்த சொத்தை மட்டும் பிரிச்சு எல்லாருக்கும் கொடுத்துட்டேன்னு வச்சுக்கோயேன், அப்பா என் கடமை முடிஞ்சிடும். ஒரு பெரிய பாரம் போன மாதிரி இருக்கும், நிம்மதியா இருப்பேன். அதுக்கப்புறம் எனக்கு ஒரு பிரச்சனையும் கிடையாது, ஒரு வேலையும் கிடையாது, ஒரு கடமையும் கிடையாது, ஃப்ரீயா இருப்பேன். ஓஹோ, அதோட உன் வேலை முடிஞ்சிருச்சுன்னு நினைச்சிட்டியாக்கும்? எஸ். நாளைக்கே ஜனனிக்கு குழந்தை பிறந்துச்சுன்னா அதுக்கு தாய்மாமா சீரெல்லாம் யாரு பண்ணுவாங்க? அப்புறம் இன்னும் கார்த்திக்கு குழந்தை பிறக்கும், கலைக்கு குழந்தை பிறக்கும். அதுக்கு தாய்மாமா முறை, பெரியப்பா முறைன்னு ஏகப்பட்டது செய்ய வேண்டியது இருக்கு. இரு 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 இரு, என்ன நீ பாட்டு அடிக்கிட்டே போயிட்டு இருக்க? பின்ன நைஸா இதோட முடிஞ்சிருச்சுன்னு பாத்தியா? இதெல்லாம் நடக்கும் போதே நம்ம ருத்ராவும் உத்ராவும் பெரிய மனுஷி ஆயிடுவாங்க. அப்புறம் அவங்களுக்கு சீர்வரிசை பண்ணணும், அது இதுன்னு ஏகப்பட்ட வேலை இருக்கு. ஒரு குடும்பஸ்தன் கடமைன்னா அப்படியே முடிஞ்சிருச்சுன்னு நினைச்சியாக்கும்? அடப்பாவீங்களா, கடமை கடமை கடமைன்னு என் கடைசி மூச்சு இருக்கிற வரைக்கும் நான் ஓடிட்டே இருக்கணும் போல இருக்க. போட்டு என்ன பாரு, தப்பு தப்புன்னு சொல்லு. தப்பு தப்பு, ஏன் தப்பு? உனக்கு எவ்வளவு வாட்டி சொல்றது இப்படி எதுவும் அபசகனமா பேசாதேன்னு? ஓ சாரி சாரி. சரி அது கூட சும்மா அப்படியே சொன்னதுதான். நெருப்புனா வாய் வந்துருமா, பருப்புனா சாம்பார் ஆயிடுமா, சும்மா ரைமிங்ல சொன்னேன். அங்கே யாரை பார்த்துட்டு இருக்கிற? கபடுக்குள்ள உங்க பெரியப்பா உட்காந்துருக்காரா? ஐ அப்படியே கோவத்தில் முகத்தை திருப்பிட்டு இருப்பீங்களா? நாங்கள் கொஞ்சினோன்னா நீ இந்த போய் திரும்பிப்பீங்களா? அப்படிதானே? அப்படிதானே? அப்படிதானே செல்ல குட்டி? போகுது மாமா.
தம்பி, உங்களால தான் அம்மாவுக்கு இப்படி கோவில் கட்டி கும்பாபிஷேகம் பண்ணணுங்கிற எங்க எல்லாரோட ஆசையும் நிறைவேறுச்சு. அம்மனோட அருள் உங்களுக்கு என்னைக்கும் பரிபூர்ணமா இருக்கணும். நீங்களும் வெண்ணிலா அம்மாவும் நல்லா இருக்கணும். நான் மனசார சொல்றேன் தம்பி, அந்த அம்மனோட அருள் உங்களுக்கு கண்டிப்பா கிடைக்கும். என்ன திடீர்னு ஏதோ கோயில் கட்டி கும்பாபிஷேகம் பண்ற மாதிரி கனவு. இதெல்லாம் நிஜமாவே நடந்தா இதை விட வேற கொடுப்பன என்ன இருக்கு? முத்து மாமா கடமைய பத்தி பேசிச்சு. கோயில் கட்டுற வாய்ப்பு அமைஞ்சா அது மிகப்பெரிய கடமையா இருக்கும். விடிய காலையில கனவு பலிக்கும்னு சொல்லுவாங்க. விடிஞ்சதும் முத்து மாமா கிட்ட இதை பத்தி சொல்லணும். என்னடி ஏதாவது எரியுதா? சேச்சே எரியெல்லாம் இல்ல. அந்த வெண்ணில தான் சாம்பிராணி புகை போட்டு கொளுத்துறா. ஆனா என்ன விஷயம் தான் தெரியல. ஏய், இருக்கீங்களா? என்ன ஒரே புகை மண்டலமா இருக்கு? எங்க இருக்கீங்க எல்லாரும்? வெண்ணிலா?